பார்த்துக் கொள்வார். ஊழியத்தின் சார்பிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் விதமாய் சொல்லுகிறது, தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ அவன் அதிலே புசிக்கவும் தன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியாய் இருக்கவும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். இந்த பிரசங்கிலே இந்த அழகான வசனம், ஒரு மனிதனுக்கு ஐஸ்வர்யம் சம்பத்து இருந்தாலும் அதை அணிவிப்பதற்கு தேவன் அனுக்கிரகம் செய்தால்தான் அவன் அதை அணிவிக்க முடியும் என்பதை ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். அதனால் பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒருவேளை ஐஸ்வர்யம், பொருள், பொன் எல்லாம் இருக்கலாம், ஆனால் அதை அணிவிப்பதற்கு தேவன் அனுக்கிரகம் செய்யவில்லை என்றால் நம்மால் ஒன்றுமே முடியாது. இன்னைக்கு அநேகர் தங்கள் வாழ்க்கையில எல்லாம் நாம் பெற்றுக்கொண்டோம், எல்லாம் இருக்கிறது, நாம் இஷ்டத்துக்கு வாழலாம் என்று நினைக்கிறோம். ஆனால் அந்த தேவனுடைய அனுக்கிரகம் எடுக்கப்பட்டு விட்டால் அநேக பாடு உபத்திரவங்கள் வரும்போது ஐஸ்வர்யம் இருந்தாலும் அது நமக்கு உதவாது என்று இங்க எழுதப்பட்டிருக்கிறது. அதே பிரசங்கி 6:5-20 அவனுடைய இருதயத்திலே அனுக்கிரகம் பண்ணுகிறபடினால் அவன் தன் ஜீவனுள்ள நாட்களை அதிகமாய் நினையான். அங்க ஆண்டவர் அழகா சொல்றாரு, ஆண்டவருடைய அனுக்கிரகம் அங்கே தேவைப்படுகிறது. அந்த இருதயத்துல மக்கள்படி தேவன் அனுக்கிரகம் பண்ணுகிறபடினால் அவன் தன் ஜீவனுடைய நாட்களை அதிகமாய் நினைப்பது இல்லை. தேவனுடைய அனுக்கிரகம் அவனோடு இருக்கும் பொழுது அவன் எந்த நாட்களையும் யோசிப்பதில்லை. ஏனென்றால் தேவனே அவனை நடத்துகிறான். உங்கள் வாழ்க்கையில தேவன் உங்களை நடத்தும்படி நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது உங்களுடைய ஐஸ்வர்யம், உங்களுடைய பணம், பொருள் ஒன்று உங்களுக்கு பெரிதா இருக்காது. இன்னைக்கு அநேகர் அதை பெரிதாக யோசித்து இன்னைக்கு தேவனுடைய அன்பை நாம் அதை உருவாக்கினோம், அதை நாம் உண்டாக்கினோம், நாம் உழைத்தோம் என்று நினைக்கிறோம். அப்படி அல்ல. தேவனுடைய அனுக்கிரகம் நமக்கு கிடைக்கவில்லை என்றால் எதுவும் இருந்தாலும் அது வீணாய் போய்விடும். அதனால் அவருடைய அனுக்கிரகத்துக்காக நாம் காத்திருப்போம், அந்த அனுக்கிரகத்தை கேட்போம், அந்த அனுகிரகத்துக்கு ஏற்றது போல வாழ்வோம். பணம், பொருள் நம்மளை எந்த இடத்திலே ஆசீர்வதிக்க போறதில்லை. தேவனுடைய அனுக்கிரகமே என்பதை பிரசங்கி எழுதியிருக்கிறார். இந்த வார்த்தையின் மூலமாக அவருடைய அனுக்கிரகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.